ஷா, தூங்கிட்டியா? கண்களை மூடி இருந்தாலும் ஷாவும் இன்னும் தூங்கி இருக்கவில்லை. கண்களை திறக்காமல் பதில் பேசினான். தூங்கலைனா என்ன பண்ண போற? என்ன இப்படி பதில் சொல்றான்? ஏதாவது பிட்ட போட்டு அவன் இங்கிருந்து அனுப்பி விடுவேன்பா. தனக்கு தானே சொல்லி கொண்டவள் அவனிடம், அது ஒன்றும் பண்ண போறதில்ல. ஒரு வயசு பையன் இருக்கிற ரூமுக்குள்ள தங்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. நான் ஒரு வயசு பையன்னு உனக்கு யார் சொன்னது? எனக்கு 30 வயசு ஆகுது. ஹலோ, என்ன ஜோக்கா? ஆமாம், நானே பயங்கர டயர்டில் இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாமல் தூங்கு. நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு மட்டமான டேஸ்ட் இல்லை. அவன் சொல்லியதில் கோபம் வந்துவிட வேகமாக கட்டிலில் இருந்து எழுந்து அமர்ந்தாள். ஹலோ, இப்போ நீ என்ன சொன்ன? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இன்னும் கூடிய சீக்கிரத்தில் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாம்னு தோணுது. இங்க பாரு, நீ என்னை பயங்கர டேமேஜ் பண்ணிட்டு இருக்க. உனக்கு மட்டமான டேஸ்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்போ நான் என்ன அவ்வளவு சப்ப ஃபிகர்னு சொல்றியா? அதில் உனக்கு என்ன சந்தேகம்? இப்பொழுது ஷாவும் எழுந்து அமர்ந்திருந்தான். ஆமா, உனக்கு அப்படியே பெரிய மன்மதன்னு நினப்பு மனசுல. ஊர்ல எத்தனை பேரு என் பின்னாடி சுத்தினாங்க தெரியுமா? ஏன், எல்லாத்துக்கிட்டையும் கடன் வாங்கியிருந்தியா என்ன? ஷாவும் விடாமல் அவளை டேமேஜ் செய்து கொண்டே இருக்க அவனுக்கு திருப்பி பதிலடி கொடுக்க கூட அவளுக்கு சட்டென்று எதுவும் தோன்றாமல் இவ்வளவு நேரம் தன் மனதிற்குள் உறுத்தி கொண்டிருந்ததை சொல்லிவிட்டாள். இங்க பாரு, இந்த மாதிரி நைட்டு நேரத்தில் ஒன்றா 2 பேரும் ஸ்டே பண்ணுறதுல எனக்கு விருப்பமே இல்லை. நீ வேற இடம் பார்த்து போய்க்கோ. உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் பண்ணுறேன். ஆனால் ஒன்றா ஸ்டே பண்ண வேண்டாம்.